गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் விரோதிநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் சிம்ம மாதம் மகாலய பட்சத்தில் நவமி முடிஞ்சு தசமி ஆரம்பிச்சுடுத்து.
ஞாயிற்றுக்கிழமை, ஆர்திரா நட்சத்திரம், நல்ல புண்ணியமான நட்சத்திரம், பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியான நட்சத்திரம். அப்பேற்பட்ட புண்ணிய தினத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம், பஞ்சமோத்தியாயம், 5வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன அத்தியாயத்தில் நாரத சுவாமி பிரம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணாள். நமஸ்காரம் பண்ணி ரொம்ப வினயத்தோடு கேட்க போகிறாள். நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்ண போகிறாள் ஸ்ரீமத் பாகவதத்தை. இந்த கதையை பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொல்லிட்டு வராள். சுகாச்சாரியால் வாயத்திறந்து பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தது போன அத்தியாயத்தில், 4வது அத்தியாயத்தில். கதையை சொல்வதற்கு முன்பு தன் குருவான வியாசாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணாள். பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணாள். அதன் பிறகு கடைசியாக சொன்னாள், ஹே பரீட்சித்து, இதையே ஹரி பகவான் நாராயணன் ஸ்வயம் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி அந்த பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணாள்னு சொல்லி முடித்தாள். இந்த அத்தியாயத்தில் நாரதர் பிரம்மாவை பார்த்து கேட்குறத சொல்ல போகிறோம். எப்படி சிருஷ்டி பண்ணாள் சுவாமிங்கிறத தான் கேட்குறாள். அதெல்லாம் சொல்கிறது தான் இந்த புராணம். ஸ்ரீதர வியாக்கியானத்தில் ஸ்ரீதரர் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். பஞ்சமே நாரதேநாத பிருஷ்டः சிருஷ்டியாதிவக்த்யஜः ஹரேர்லீலாம் விராட் சிருஷ்டிம் காலகர்மாதிசக்திபிஹி. நாரதனால் கேட்கப்பட்ட பிரம்மதேவன் பகவான் ஹரியனுடைய லீலையான சிருஷ்டியாதி விஷயங்கள் எடுத்து உபதேசம் பண்ணுறாள். விராட் சிருஷ்டி எப்படி ஆச்சுங்கிறத இந்த 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறதுன்னு சொன்னாள். காலம், கர்மம் இவைகளை வச்சு உபயோகம் பண்ணி பகவான் சிருஷ்டி பண்ணாள்ங்கிறதாக ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள். இப்பொழுது அந்த அத்தியாயத்தை நம்ம பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே महापुराणे 2स्कन्धे 5मोऽध्यायः. श्रीहरये नमः. नारद उवाच देवदेव नमस्तेऽस्तु भूतभावनपूर्वज तद्विजानीहि यज्ञानम् ஆத்மதத்துவநிதர்சனம். நாரதர் கேட்டாள் பிரம்மாவை பார்த்து, பகவன் பூதங்களெல்லாம் சிருஷ்டி பண்ண நீங்கள், இந்த பூதங்கள்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே நீங்கள் தோன்றவர் பூர்வஜா. பூர்வஜானா பூதங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் தோன்றேள். தத்விஜானீஹி யஜ்ஞானம் ஆத்மதத்துவ நிதர்சனம். ஆத்ம ஜானம்ங்கிறதாக ஒன்று உண்டே, அதை நீங்கள் உபதேசம் செய்யணும் எனக்கு நாள். தத்விஜானீஹி யஜ்ஞானம், எந்த ஞானத்தை நீங்கள் ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சு வச்சுருக்கேளோ அதை எங்களுக்கு உபதேசம் பண்ணும் நாள். யத்ரூபம் யததிஷ்டானம் யதஸ்ருஷ்டம் இதம் பிரபோ யத் சம்ஸ்தம் யத் பரம் யச்ச தத்தத்வம் வத தத்வதः. யத்ரூபம் யததிஷ்டானம், யத்ரூபம் இது எப்படி உண்டாச்சு இந்த சிருஷ்டி, இதனுடைய காரணம் என்ன, எது அதிஷ்டானம், யதா சிருஷ்டம் இது எங்கேருந்து வந்தது, இந்த விஸ்வம்பூரா எங்கேருந்து வந்தது, யத் சம்ஸ்தம் இது எங்கே நிலச்சி நிற்கிறது, எது பரம் யாருக்கு இது அடங்கி இருக்கு, இது எல்லாத்தையும் தத்துவம் வத தத்துவத்தா வத, உண்மையை உள்ளபடி நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் இந்த விஷயத்தை. நாள் சர்வம் ஹேதத் பவான் வேத பூதபவ்ய பவத் பிரபு. பூதபவ்ய பவத் பிரபு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சுவாமிக்கு நாமாக்களில் ஒன்றும் பூதபவ்ய பவத் பிரபுன்னு சுவாமிக்கு பேர். அதே இங்கே சொல்கிறாள் நாரத சுவாமி பிரம்மாவை பார்த்து சொல்கிறாள், நீங்கள் படைக்கப்பட்ட, படைக்க இருக்கும், படைத்திருக்கும், படைக்க இருக்கும், ஃப்யூச்சர் பாஸ்ட் ப்ரெசண்ட் இத்தனை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீள்.
சர்வம் ஏதத் பவான் வேத பூதபவ்யபவத் பிரபுः கராமலகவத் விஸ்வம் விஜானவசிதம் தவா. கர ஆமலகம், ஆமலகம்னா நெல்லிக்காய், உள்ளங்கை நெல்லிக்கனி போல்னு ஒரு ஃப்ரேஸ். கையில் நெல்லிக்காய் கையில் இருந்தால் எவ்வளோ ஸ்பஷ்டமாக நமக்கு தெரியுமோ அப்படி இந்த விஸ்வம் பூராவையும் நீ தெரிஞ்சு வச்சுருக்கேள். விஜானாவசிதம் தவ யத்விஜானோ யதாதாரோ யத் பரத்வம் யதாத்மகः. எது விஜானः எது ஆதாரः, அறிவினுடைய ஆதாரம் எதுவோ, எத் பரஸ்துவம் யதாத்மகா, எதற்கு உட்பட்டதோ, எது உங்களுடைய ஆத்மாவாக இருக்கோ அந்த ஞானத்தை நீங்கள் எடுத்து சொல்லணும். ஏகஸ்ருஜசி பூதானி, நீங்கள் ஒத்தராவே இந்த விஸ்வம் பூராவையும் படைச்சுவிட்டேள். பூதைரேவாத்மா மாயையா, ஏக்கமாகவே நீங்கள் படைச்சிருக்கேள். இல்லது சில சமயம் வேறு படைப்புகளை படைச்சி அதன் மூலமாகவும் இந்த விஸ்வத்தில் பல விஷயங்களை நீங்கள் படைச்சிருக்கேள். பூதைஹி, 5 பூதங்கள், பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி மாயினால் அந்த பூதங்கள்னால பல விஷயங்களை சிருஷ்டி பண்ணுறேள். ஆத்மன் பாவயசே தானி ந பராபாவயன் ஸ்வயம் ஆத்மசக்திம் அவஷ்டபிய ஊர்ணநாபிரிவாக்லமஹ. ஊர்ணநாபின்னுட்டு ஸ்பைடருக்கு பேர், எட்டுக்கா பூச்சிக்கு. ஏன்னா நாபின்னா வயிறு, ஊர்ணநாபின்னு அதுக்கு பேர். ஏன்னா அது வாயிலேருந்து ஒரு கக்கி ஸ்பைடர் வெப்பை உண்டாக்கும். அதுக்கு போய் வால்மார்ட்லேருந்தோ வேறு எங்கேருந்தோ லோஸ்லேருந்தோ போய் வாங்கிட்டு வர வேண்டாம். அதுக்கு ஸ்பைடர் வெப்புக்கு உள்ளான மெட்டீரியலை போய் வாங்கிட்டு வர வேண்டாம். அதுக்குள்ளேயே வச்சுட்டுருக்குது, ஸ்பைடருக்குள்ளேயே வச்சுட்டுருக்கு. அது எச்சலால் துப்பி அது ஸ்பைடர் வெப்பை உண்டாக்கிடும். பின்பு இது அத்தனையும் உள்ளே இழுத்துனுடுமா. ஊர்ணநாபிகி இவனால். அப்படி இந்த விஸ்வம் பூராவும் படைக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் காசு வேணும். அந்த மெட்டீரியல் காசு வேறு ஒன்றும் இல்லை, பகவானுடைய உடம்புக்குள்ளேருந்தே தான் எடுத்திருக்காள். இப்போ உடம்புக்கு வெளியிலேருந்து ஒன்றும் வரல. அதனால தான் சுவாமிக்கு விஸ்வஸ்மை நமஹாங்கிறோம். ஏன்னா அவரே தான் விஸ்வம். ஆத்மசக்திம் அவஷ்டபிய, உங்களுடைய ஆத்மசக்தியை உபயோகம் பண்ணி ஊர்ணநாபிரிவாக்லமா, எப்படி ஒரு 8 கால் பூச்சி தன்னுடைய உடல்லேருந்து சிருஷ்டி பண்ணி ஒரு 8 கால் பூச்சியால் செய்யப்பட்ட ஒரு வலையை, சிலந்தி வலையை பண்ணுமோ அப்படின்னாள். ஏகா சிருஜதி பூதானி பூதைரேவாத்மா மாயையா ஆத்மன் பாவயசேதானி பராபாவயன் ஸ்வயம். நீங்கள் சுதந்திரர், பரதந்திரர் இல்லை அப்படிங்கிறதா தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்களே தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். நாகம் வேத பரம் யஸ்மின் ந பரம் ந சமம் விபோ. உங்களை விட உயர்வாகவோ, இதை விட தாழ்வாகவோ, இதை விட பெருசோ சின்னதோ, இது எல்லாம் நாம ரூப குணைர்பாவியம் சதசத் கிஞ்சிதன்யதா. வெவ்வேறு விதமான விஷயங்களை சத்து அசத்து, சாஸ்வதமானது சாஸ்வதம் இல்லாதது, அற்றது, இது எல்லாம் உங்கள்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. சபவான் அச்சரத் கோரம் யத்தபஸ்ஸு சமாஹிதः தேன கேதயசே நஸ்த்வம் பராசங்காம் சயச்சசி. சபவான் அச்சரத் கோரம் யத்தபஸ்ஸு சமாஹிதः. ஆனால் நீங்கள் கோர தபஸு பகவானை நோக்கி பண்ணுறதுக்கு காரணத்தினால ஒரு சங்கை ஏற்படுறதுனால் தேன கேதயசேனஸ்துவம் பராசங்காம் சயச்சசி. என்ன சங்கை? உங்களை விட மேலே ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு சங்கை, ஒரு சஸ்பிஷன் ஒன்று உண்டாகிறது. என்னென்னா உங்களுக்கு மேலே வேறு யாரோ இருக்கிறதாக தோன்றுறது. அப்போ தானே நீங்கள் போய் அவளை குறித்து தபஸ் பண்ணுவேள். அதனால் என்னால் ஏதன் மே பிருச்சத சர்வம் சர்வஜ சகலேஸ்வர விஜானீஹி யதைவேதம்
அகம் புத்தியே அனுசாசிதா. ஆகையினால நீங்கள் இந்த விஷயங்கள் பூராவையும் எனக்கு எடுத்து உபதேசம் பண்ணணும்னாள். நீங்கள் யார்? உங்களுக்கு மேலே யாரான்னு இருக்காளா? இந்த விஸ்வம் பூரா எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப பயபக்தியோடு கூட நாரதர் பிரம்மாவை பார்த்து கேட்டாள். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ அத்தியனம் பண்ணுவோம் சேர்ந்து. ஸ்ரீ ஹரயே நமஹ. நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச தேவதேவ நமஸ்தேஸ்து தேவதேவ நமஸ்தேஸ்து தேவதேவ நமஸ்தேஸ்து பூதபாவன பூர்வஜ பூதபாவன பூர்வஜ பூதபாவன பூர்வஜ தத்விஜானீஹி யஜ்ஞானம் தத்விஜானீஹி யஜ்ஞானம் தத்விஜானீஹி யஜ்ஞானம் ஆத்மதத்வநிதர்சனம் 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 யத்ரூபம் யததிஷ்டானம் யத்ரூபம் யததிஷ்டானம் யத்ரூபம் யததிஷ்டானம் யதஸ்ருஷ்டம் இதம் பிரபோ யதஸ்ருஷ்டமிதம் பிரபோ யதஸ்ருஷ்டமிதம் பிரபோ யத்சம்ஸ்தம் யத்பரம் யச்ச யத்சம்ஸ்தம் யத்பரம் யச்ச யத்சம்ஸ்தம் யத்பரம் யச்ச தத்தத்வம் வத தத்வதः தத்தத்வம் வத தத்வதः தத்தத்வம் வத தத்வதः சர்வம் ஹேதத்பவான் வேத சர்வம் ஹேதத்பவான் வேத சர்வம் ஹேதத்பவான் வேத பூதபவ்யபவத்பிரபுः 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 கராமலகவத்விஸ்வம் 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 விஜ்ஞானாவசிதம் தவ விஜ்ஞானாவசிதம் தவ விஜ்ஞானாவசிதம் தவ தத்விஜ்ஞானோ யதாதாரோ தத்விஜ்ஞானோ யதாதாரோ தத்விஜ்ஞானோ யதாதாரோ யத்பரஸ்த்வம் யதாத்மகः யத்பரஸ்த்வம் யதாத்மகः யத்பரஸ்த்வம் யதாத்மகः ஏகஸ்ருஜசி பூதானி ஏகஸ்ருஜசி பூதானி ஏகஸ்ருஜசி பூதானி பூதைரேவாத்மமாயயா 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 ஆத்மன் பாவயசேதானி ஆத்மன் பாவயசேதானி ஆத்மன் பாவயசேதானி ந பராபாவயன் ஸ்வயம் ந பராபாவயன் ஸ்வயம் ந பராபாவயன் ஸ்வயம் ஆத்மசக்திமவஷ்டப்ய 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 ஊர்ணநாபிரிவாக்லமः 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 நாகம் வேத பரம் யஸ்மின் நாகம் வேத பரம் யஸ்மின் நாகம் வேத பரம் யஸ்மின் நாபரம் ந சமம் விபோ நாபரம் ந சமம் விபோ நாபரம் ந சமம் விபோ நாமரூபகுணைர்பாவ்யம்
நாமரூபகுணைர்பாவ்யம் நாமரூபகுணைர்பாவ்யம் சதசத்கிஞ்சிதன்யதः 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 சபவான் அச்சரத்கோரம் சபவான் அச்சரத்கோரம் சபவான் அச்சரத்கோரம் சபவான் அச்சரத்கோரம் யத்தபஸ்ஸு சமாஹிதः யத்தபஸ்ஸு சமாஹிதः யத்தபஸ்ஸு சமாஹிதः தேன खेदयसेनस्त्वं तेन खेदयसेनस्त्वं तेन खेदयसेनस्त्वं पराशङ्कां च यच्छसि पराशङ्कां च यच्छसि पराशङ्कां च यच्छसि एतन्मे पृच्छतः सर्वम् एतन्मे पृच्छतः सर्वम् एतन्मे पृच्छतः सर्वम् सर्वज्ञसकलेश्वर 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 विजानीहि यथैवेदं विजानीहि यथैवेदं विजानीहि यथैवेदम् अहं बुद्धे अनुशासितः अहं बुद्धेऽनुशासितः अहं बुद्धे अनुशासितः இவ்வாறாக நாரதர் ரொம்ப பயபக்தியோடு கூட பிரம்மா பார்த்து கேட்டாள். அப்பொழுது பிரம்மா பதில் சொன்னாள். பிரம்மோவாச்ச, பிரம்மா சொல்ல ஆரம்பித்தாள். சம்யக் காருணிகஸ்யேதம் வத்சதே விசிகித்சிதம் யதகம் சோதிதः சௌம்ய பகவத் வீர்யதர்ஷனே. வத்சன்னு கூப்பிட்டாள், குழந்தேன்னு கூப்பிட்டாள். நீ மகா கருணையோடு கூட நீ என்ன கேள்வி கேட்டியோ அது பகவானுடைய வீரியம், பகவானுடைய பராக்கிரமம், பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணாருங்கிறத என் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்பட்ட கேள்வியாக நான் நினச்சிக்கிறேன். யதகம் சோதிதா சௌமிய பகவத் வீரியதர்ஷனே, பகவானுடைய வீரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என் மூலமாக என்று கேட்கப்பட்ட கேள்வியாக நான் நினச்சிக்கிறேன். நீ சொன்னதில் துளியும் பொய் இல்லை, சில உண்மையும் இருக்குது. ஏன்னா முதல்ல நீ சொன்ன எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணது நீங்கள் ஏக்கமாகவே சிருஷ்டி பண்ணிவிட்டேள் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் நீங்கள் கோர தபஸு பண்ணுறதுனால ஒரு சங்கை ஏற்படுறதுன்னு ஒரு சங்கையை வேறு சொன்னேள், ஒரு சந்தேகம் இருக்குங்கிறதா சொன்னேன். ஆகினால நீ சொன்னது நான் தான் எல்லாம் சிருஷ்டி பண்ணேன்னு எது சொன்னியோ அது அன்ருத்தமாகாது, பொய்யாக ஆகாது. நான்ருத்தம் தவ தச்சாபி யதா மாம் பிரப்ரவீஷி போஹோ. நீ என்னை பற்றி சொன்னதெல்லாம் பொய் இல்லை முழுக்க, ஆனால் முழுக்க உண்மையும் இல்லை. ஏன்னா நானே தான் எல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க, அது அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் என்ன படைச்சவர் பகவான். அவிஜ்ஞாய பரம் மத்த ஏதாவத்வம் யதோஹி மே ஏன ஸ்வரோச்சிஷா விஸ்வம் ரோச்சிதம் ரோச்சயாம்யஹம் யதார்க்கோ அக்னி யதா சோமோ யதர்க்ஷக்ரஹதாரகாஹ. இது எப்படி இருக்குன்னாள், சூரியனை பார்த்து நம்ம சொல்கிறோம் சூரியன் பிரகாசமாக இருக்காளுங்கிறோம், நட்சத்திரன் பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், சந்திரன் பிரகாசமாக இருக்குது, அக்னி ஒரேடியாக தேஜஸால் ஜொலிக்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறோமே. அது முழுக்கவும் உண்மையானா அது பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் இந்த சைத்தன்யமான நாம் இருக்குமே, அது பிரகாசமாக இருப்பதனால்தான். ஏனென்றால் நாம் இல்லாவிட்டால் அந்த அக்னி பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லுவதற்கு முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, ஒரு கேள்வி கேட்பா சில பேர், ஒரு பெரிய காடு இருக்குது, அங்கே ஒரு மனுஷால் ஒத்துரும் கிடையாது, ஜீவராசி கூட ஒத்துரும் கிடையாது.
அப்போது ஒரு பெரிய மரம் விழுந்ததுனாக்க அங்கே சப்தம் உண்டான்னு கேட்பாள். வில் தேர் பி சவுண்ட் இஃப் எ லார்ஜ் ட்ரீ ஃபால்ஸ் இன் அ ஃபாரஸ்ட் bereft of any organisms, any human beings? இந்த கேள்வியில் என்ன விசேஷம்னா, இந்த சவுண்டுங்கிறதா சொல்லப்பட்ட விஷயம் நம்ம காதில் இருக்கிறப்பட்ட டிம்பேனத்தில் விழுந்து கேட்குறமே, அதான் சவுண்டுன்னு வச்சுட்டோம்னால் அப்போ நாம் இல்லாவிட்டால் அங்கே சவுண்டு கிடையாது. ஆனால் சவுண்டுங்கிறது கீழே விழுந்து அதனால் இருக்கப்பட்ட காற்று அலைகள் அசைக்கப்படுவது என்பதாக வைத்துட்டோன்னா அப்போது சப்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் சப்தங்கிற டெஃபினேஷனை பொறுத்து இருக்கு கேள்விக்கு பதில். அப்படி இந்த அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பிரகாசமாக இருக்கான்னா அந்த பிரகாசத்தை இருக்குங்கிறதாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கண்ணுங்கிறதாக ஒன்று இருந்து சைத்தன்யம் ஒன்று இருக்கே, அது இருந்தாலல்லவோ அது உண்மை. அப்படிதான் நாள் ஏனஸ்வரோச்சிஷா விஸ்வம் ரோச்சிதம் ரோச்சயாம்யகம் யதார்க்கः அக்னி யதா சோமः யதர்க்ஷக்ரகதாரகாः. ஒரு சைத்தன்யத்தினால பிரகாசப்படுற விஷயத்தையே நாம் சூரியன் பிரகாசிக்கிறாருங்கிறதா சொல்கிறோம். சைத்தன்யத்தினால பிரகாசப்படுற விஷயத்தை அக்னி பிரகாசமாக இருக்காருன்னு சொல்கிறோம். சந்திரன் பிரகாசம், நட்சத்திரம் பிரகாசம் என்றெல்லாம் சொல்கிறோமே. அப்படி பகவானுடைய ஸ்வரூப சைத்தன்யத்தினால பிரகாசப்படுறதையே நாம் சிருஷ்டினால் இருக்கிறதா ஜனங்கள் இந்த மாயினால் மோகத்தை அடைகிறாள். எனக்கே குருவாக இருக்கப்பட்டவர் இந்த ஜெகத்குருவான வாசுதேவன் பகவான். அப்பேற்பட்ட அந்த பகவானான வாசுதேவனுக்கு, என் குருவான பகவானுக்கு நமஸ்காரம் நாள். தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி. வாசுதேவாய தீமஹி நாள். என்னுடைய புத்தி சைத்தன்யம் இதை தூண்டி விட்டு இன்டலெக்டாக கொடுக்கப்பட்ட அந்த வாசுதேவன் இருக்கானே, எல்லாத்துக்கும் மேலே இருக்கப்பட்ட புத்தி சைத்தன்யம், அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நமஸ்காரம் நாள். என் மாயையா துர்ஜயா மாம் வதந்தி ஜகத்குரும். ஜனங்கள் மாயினால் என்ன போய் ஜெகத்துக்கெல்லாம் குருங்கிறதா சொல்லிட்டு இருக்காள். ஆனால் உண்மையிலேயே இந்த ஜெகத்துக்கு குரு அந்த வாசுதேவன். அவனுக்கு நமஸ்காரம் நாள். விலஜ்ஜமானயாயஸ்ய ஸ்தாதும் ஈக்ஷாபதே முயா விமோகிதா விகத்தந்தே மமாகம் இதி துர்தியஹ. அந்த பகவான் படைத்த மாயினால் ஜனங்கள் மோகிக்கப்பட்டு எதை செஞ்சாலும் நான் செய்கிறேன், என்னால் செய்யப்பட்டது, இது எனக்கு சொந்தம் என்பதான மமக்காரம், அகங்காரம் இதை அடைஞ்சு மோகிச்சுன்னு இருக்காள். அதனால் மனுஷாள், கெட்ட புத்தி உள்ளவர்கள் இந்த விஷயங்களெல்லாம் தாங்கள் படைச்சதுங்கிறதாக நினச்சி நோடுறாளே. அந்த மாயையை சிருஷ்டி பண்ண பகவான் அந்த வாசுதேவன், அவனுக்கு நமஸ்காரம் நாள். விமோகிதா விகத்தந்தே மமாகம் இதி துர்தியஹ. மம அகமிதி துர்தியஹ. திரவியம் கர்ம ச காலஸ்ச ஸ்வபாவோ ஜீவ ஏவ ச. வாசுதேவாத் பரோ பிரம்மன் ந சான்யோ அர்த்தோ அஸ்தி தத்வதः. இந்த பகவானான வாசுதேவனை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. திரவியம், இந்த மெட்டீரியல், இந்த லோகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி இருக்கப்பட்ட இந்த திரவியம் இருக்கே, அது பஞ்சபூதங்களை சொல்கிறாள். கர்மம், அதை செய்ய வேண்டியதான கர்மா, ஒர்க், எனர்ஜி. காலஸ்ச, இதுக்கு வேண்டிய தேவைப்படுற காலம். ஸ்வபாவோ ஜீவ ஏவ ச. குணங்கள், ஸ்வபாவமான குணங்கள், 3 குணங்கள் இருக்குது. அது அந்த கர்ம பலத்தை போக்தாவான ஜீவன், கர்மபல போக்தாவான ஜீவன். ஸ்வபாவோ ஜீவ ஏவ ச வாசுதேவாத் பரோ பிரம்மன் ந சான்யோர்த்தோ அஸ்தி தத்வதः. உண்மையிலேயே இவைகளெல்லாம் தனியாக கிடையாது, அத்தனையும் அந்த பகவான் வாசுதேவன் தான். வாசுதேவனை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாதுங்கிறதாக எல்லாருக்கும் தெரியல. ஏனென்றால் அந்த வாசுதேவன் படைச்ச மாயையினாலே நாள் சொல்லிவிட்டு, நாராயண பராவேதாக தேவா நாராயணாங்கஜாக நாராயண பராலோகா நாராயண பராமகாக நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தபஹ
நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதிஹி. இதை சொன்னாள். நாராயணனை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாதுன்னாள். இந்த வேதங்களெல்லாம் நாராயணனையே காரணமாக இருக்கின்றன. ஏன்னா வேதங்களெல்லாம் நாராயண பரமாக, அதாவது பகவானை வச்சு அவனை பற்றி தான் சொல்கிறது, அவனால் தான் ஏற்பட்டது இந்த வேதங்கள்ங்கிறதா சொன்னாள். நாராயண பரா வேதாக தேவா நாராயண அங்கஜாக. எல்லா தெய்வங்களும் நாராயணனுடைய அங்கத்திலிருந்து உண்டானவைகள். தேவா நாராயண அங்கஜாக, நாராயண அங்கஜாக. ஒவ்வொரு நாராயணனான பகவானான விராட் புருஷன் அவனுடைய உடம்புலேருந்து ஒவ்வொரு அங்கத்திலையும் ஏற்பட்டது தான் இந்த இந்திராதி வருணாதி தேவதைகள் எல்லாம். நாராயண பரா லோகா, பல லோகங்கள் இருக்கின்றனவே, அந்த லோகங்கள் எல்லாம் நாராயணன்கிட்டேருந்து உண்டானவை. அவனுக்கு ஒடுங்கி அவனுக்கு கீழே இருக்கப்பட்டவை தான் இந்த லோகங்கள் எல்லாம். நாராயண பராமகாக, எல்லா யாகங்களும் பண்ணுறாளே அதெல்லாம் நாராயண பரங்கள். நாராயண பரோ யோகோ, பிராணாயாமாதி யோகங்கள் எல்லாம் நாராயண பரம். நாராயண பரம் தபஹா, தபசு நாராயணன். நாராயண பரம் ஞானம், ஞானமெல்லாம் நாராயணன் தான். நாராயண பராகதிஹி, கடைசியிலே எல்லாரும் போய் சேர வேண்டிய இடம் நாராயணன் என்றதாக சொன்னாள். இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதே என் பிதாவினுடைய ஞாபகம் வருது. 1972 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று என்னுடைய பிதா தேக வியோகமாகி அப்படி ஆஸ்பத்திரியில் படுத்துருந்து கடைசி மூச்சை இழுத்துருந்து கடைசியில் அவர் மூச்சு விட்டு போகிறாள், பிராணத்தியாகம் பண்ண போகிறாள். அந்த சமயத்தில் என்ன சொன்னாலாம், இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொன்னாலாம். சொல்லிவிட்டு உசிறு போயிடுத்து. நாராயண பரா வேதாக தேவா நாராயண அங்கஜாக நாராயண பரா லோகாக நாராயண பராமகாக நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தபஹ நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதிஹி. இந்த 2 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு கடைசி மூச்சை விட்டாளுங்கிறதாக என் தங்கைகள்லாம் சொன்னாள். நான் அப்புறம்தான் போய் அவள் பிதாவுக்கு எல்லா சம்ஸ்காரங்கள் பண்ண வேண்டியிருந்தது. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதே அவர் ஞாபகம் வருது. இதை பிரம்மா எடுத்து சொன்னாள் நாரத சுவாமிக்கு. இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஒரு தடவை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். பிரம்மோவாச்சே 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 சம்யக் காருணிகஸ்யேதம் சம்யக் காருணிகஸ்யேதம் சம்யக் காருணிகஸ்யேதம் வத்சதே விசிகித்சிதம் வத்சதே விசிகித்சிதம் வத்சதே விசிகித்சிதம் யதகம் சோதிதः சௌம்ய யதகம் சோதிதः சௌம்ய யதகம் சோதிதः சௌம்ய பகவத் வீர்யதர்ஷனே பகவத் வீர்யதர்ஷனே பகவத் வீர்யதர்ஷனே நான்ருதம் தவ தச்சாபி நான்ருதம் தவ தச்சாபி நான்ருதம் தவ தச்சாபி யதா மாம் பிரப்ரவீஷி போः யதா மாம் பிரப்ரவீஷி போः யதா மாம் பிரப்ரவீஷி போः அவிஜ்ஞாய பரம் மத்த அவிஜ்ஞாய பரம் மத்த அவிஜ்ஞாய பரம் மத்த ஏதாவத்வம் யதோஹி மே ஏதாவத்வம் யதோஹி மே ஏதாவத்வம் யதோஹி மே ஏன ஸ்வரோச்சிஷா விஸ்வம் ஏன ஸ்வரோச்சிஷா விஸ்வம் ஏன ஸ்வரோச்சிஷா விஸ்வம்
रोचितं रोचयाम्यहं रोचितं रोचयाम्यहं रोचितं रोचयाम्यहं यथार्को अग्निः यथा सोमः यथार्कोऽग्निर्यथा सोमः यथार्कोऽग्निर्यथा सोमः यथर्क्षग्रहतारकाः 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 तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि यन्मायया दुर्जयया यन्मायया दुर्जयया यन्मायया दुर्जयया यन्मायया दुर्जयया मां वदन्ति जगद्गुरुं मां वदन्ति जगद्गुरुं मां वदन्ति जगद्गुरुं विलज्जमानया यस्य विलज्जमानया यस्य विलज्जमानया यस्य स्थातुम् ईक्षापथे मुया स्थातुम् ईक्षापथे मुया स्थातुम् ईक्षापथे मुया विमोहिता विकथन्ते विमोहिता विकथन्ते विमोहिता विकथन्ते ममाहम् इति दुर्धियः ममाहमिति दुर्धियः ममाहमिति दुर्धियः द्रव्यं कर्म च कालश्च द्रव्यं कर्म च कालश्च द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च स्वभावो जीव एव च स्वभावो जीव एव च वासुदेवात् परो ब्रह्मन्ने वासुदेवात् परो ब्रह्मन्ने वासुदेवात् परो ब्रह्मन्ने न चान्योऽर्थो अस्ति तत्त्वतः न चान्योऽर्थोऽस्ति तत्त्वतः न चान्योऽर्थोऽस्ति तत्त्वतः नारायणपरा वेदाः नारायणपरा वेदाः नारायणपरा वेदाः देवा नारायणाङ्गजाः देवा नारायणाङ्गजाः देवा नारायणाङ्गजाः नारायणपरा लोकाः नारायणपरा लोकाः नारायणपरा लोकाः नारायणपरा मखाः नारायणपरा मखाः नारायणपरा मखाः नारायणपरो योगो नारायणपरो योगो नारायणपरो योगो नारायणपरन्तपः 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 नारायणपरं ज्ञानं नारायणपरं ज्ञानं नारायणपरं ज्ञानं नारायणपरा गतिः नारायणपरा गतिः नारायणपरा गतिः பிரம்மா மேலே சொல்ல சொன்னாள் தஸ்யாபி திரஷ்டுரீஷஸ்ய கூட்டஸ்தஸ்யாகிலாத்மனः சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோஹம் ஈக்ஷயைவாபிச்சோதிதः பிரம்மா சொன்னாள் பகவான் அவருடைய கட்டாட்சத்தினாலே கூட்டஸ்தரான பகவான்
எல்லாத்துக்கும் ஆத்மாவான பகவான் சர்வசாட்சி, சர்வநியந்தா, அகிலத்துக்கும் ஆத்மபூதர். அப்பேற்பட்ட சுவாமி சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம், அவரால் தான் நான் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கேன். அவருடைய சிருஜ்யமான, அவர் என்னத்தை சிருஜ்யம் பண்ணாரோ அதையே தான் நான் சிருஷ்டிக்கிறேன், என்னால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாள். சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் ஈக்ஷையைவாபிச்சோதிதா, ஈக்ஷையைவ அபிச்சோதிதா, அவருடைய கட்டாட்சத்தினால் உந்தப்பட்டு அவருடைய கட்டாட்சம் ஆயினாலேயே எல்லாத்தையும் படைக்கிறேன். சத்வம் ரஜஸ்தமைதி நிர்குணஸ்ய குணாஸ்த்ரயः, எந்த பகவான் நிர்குணனோ, நிர்குணன்னா குணங்கள் அற்றவன் அர்த்தம், குணங்களே இல்லாத பகவான் சத்வம் ரஜசு தமசு என்பதாக குணாஸ்திரயா 3 குணங்களை உண்டாக்கியிருக்காருனாள். இது எப்படின்னா சொல்லியிருக்கேன் முன்னாடியே, வெள்ளை கலர் லைட்டு ப்ரெஸ்ஸத்துக்குள்ளே போனால் மூணு கலரை கொண்டு வந்து கக்கிறது, பல கலரை கொண்டு கக்கிறது, 7 கலரை கொண்டு கக்கிறது. அப்படி 7 கலர் எப்படி உண்டாச்சு, கலரே இல்லாமல் இருக்கப்பட்ட விஷயத்துலேருந்துனாக்க அதுதான் அந்த ஆச்சரியம். மாயைங்கிறதான ஒரு ப்ரிசம் இருக்குது, அந்த ப்ரிசத்துக்குள்ளே நுழைஞ்சதுன்னா வெளியில் வந்து கலரை கொண்டு வெளியில் கக்கிறது. அப்படி சத்வம் ரஜஸ்தமைதி நிர்குணஸ்ய குணாஸ்திரயா, நிர்குணமான பகவான், நிர்குணனான பகவானுக்கு 3 குணங்கள் இருக்குன்னாள். 3 குணங்களை கொண்டு காட்டுறாள் நாள். ஸ்திதி சர்க நிரோதேஷு கிரஹீதா மாயையா விபோஹோ, தன்னுடைய மாயினாலே அவர் என்ன பண்ணுறாள் நாள், ஸ்திதி சர்க்க நிரோதம் இது பண்ணுறாள் நாள். ஸ்திதி சிருஷ்டி பிரளயம், அழிப்பு உண்டாக்குறது, மெயின்டைன் பண்ணுறது, அழிக்கிறது, இது எல்லாத்தையும் அவரே பண்ணுறாள் தான் மாயினால். ஸ்திதி சர்க்க நிரோதேஷு கிரஹீதா மாயையா விபோஹோ காரியகாரணகர்த்ருத்வே திரவ்யஜானக்ரியாஸ்ரயாः பத்ரந்தி நித்யதா முக்தம் மாயினம் புருஷம் குணாः. இதான் ஒரு ஆச்சரியம் நாள். என்னன்னாள், காரிய காரண கர்த்திருத்வே திரவிய ஞான கிரியா ஆசிரியாக பத்ரந்தி நாள். எந்த ஜீவன், அதே பகவான்கிட்டேருந்து தான் உண்டான ஜீவன்கள், அதுகளை இந்த மாயையை உண்டாக்கி பகவான் என்ன பண்ணால், இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுறதுனால், காரியம், அதுகள் பஞ்சபூதங்கள் மகாபூதங்களை உண்டாக்கி திரவியமாக இருக்கப்பட்ட பூதங்களை உண்டாக்கி காரியத்தில் ஈடுபடுத்துறது. ஞானங்களான தேவதைகள், ஏன்னா எது செய்யணும்னாலும் அதுக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும். தேவதைகள், கிரியைகளான இந்திரியங்கள், இதுகள்லாம் காரணமாக இருந்து உண்டு. முக்தன்னா டோட்டலி லிபரேட்டட், அப்படி இருந்த பரமாத்மா மறுபடியும் ஜீவனாக பந்தத்தில் உண்டு மாட்டிக்கிறார். பத்ரந்தி நித்யதா முக்தம், நித்யதா முக்தம், அவர் நிர்முக்தாக. அப்பேற்பட்டவர் மறுபடியும் இந்த ஜீவன்களெல்லாம் பத்ரந்தி கட்டி வைக்கிறாளாம். இதுதான் இந்த மாயையினுடைய விஷயம்னாள். மாயினம் புருஷம் குணாக, பந்தப்படுத்துறது, இந்த ஜீவன்களை பந்தப்படுத்துறதுனாள். சயேஷ பகவான் லிங்கைஹி திரிபிரேதைஹி அதோக்ஷஜः ஸ்வலக்ஷித கதிர் பிரம்மன் சர்வேஷாம் மமச்சேஸ்வரः. சயேஷ பகவான் லிங்கைஹி திரிபிஹி ஏதைஹி அதோக்ஷஜः ஸ்வலக்ஷித கதிர் பிரம்மன் சர்வேஷாம் மமச்சேஸ்வரः. ஆகலினால்தான் அந்த அதோக்ஷஜன்னா மாயையே தன் கைவசமாக ஆக்கினவன் அர்த்தம். அந்த பகவான் அதோக்ஷஜன், மாயையை தன் வசத்தில் வச்சுண்டு அதன் மூலமாக இந்த ஜீவஸ்வரூபத்தை இப்படிலாம் உண்டாக்கியிருக்கார், பந்தத்துவத்துக்கு ஈடுபடுத்தியிருக்காருங்கிறதாக சொன்னாள். அந்த பகவான் தான் எல்லாருக்கும் ஈஸ்வரன், எனக்கும் ஈஸ்வரன், எனக்கும் அவர்தான் ஈஸ்வரன்கிறதா சொன்னாள். ஸ்வலக்ஷித கதிர் பிரம்மன் சர்வேஷாம் மமச்சேஸ்வரः காலம் கர்ம ஸ்வபாவஞ்ச மாயேஷு மாயையா ஸ்வயா
ஆத்மன் எதிர்ச்சயா பிராப்தம் விபுபூஷு உபாததே. இந்த பகவான் இதெல்லாம் ஸ்வீகரிக்கிறாராம், மாயையை ஸ்வீகரிக்கிறார். என்ன பண்ணால்னா இந்த மாயையினால் தான் எல்லாத்தையும் உண்டாக்கணுங்கிறதுனால காலம் கர்ம ஸ்வபாவஞ்ச, காலம் டைம், கர்மா எஃபர்ட், ஸ்வபாவம், இந்த முக்குணங்கள் இது எல்லாத்தையும் மாயேஷோ மாயையா ஸ்வயா, ஸ்வயா மாயையா தான் ஏற்படுத்தின மாயையே ஸ்வீகாரம் பண்ணிட்டு இந்த மூணையும் வச்சுட்டு என்ன பண்ணால்னா சிருஷ்டியை உண்டாக்குறாருனாள். ஆத்மன் எதிர்ச்சயா பிராப்தம் விபுபூஷு உபாததே. இப்படிதான் சிருஷ்டியை உண்டாக்கியிருக்காள் சுவாமினாள். காலாத் குணம் யதிகரஹ பரிணாமஸ்வபாவதः கர்மணோ ஜன்ம மஹதः புருஷாதிஷ்டிதாதபூத் மஹதஸ்து விகுர்வாணாத் ரஜசத்வோபபிரம்மிதாத் தமः பிரதானஸ்து அபவத் திரவியஜானக்ரியாத்மகः. இந்த பகவான்டேந்து தோணின அகந்தத்துவங்கிறதானது, அந்த பொருள் அகந்தத்துவங்கிறதான பொருள் என்னாச்சுன்னால் 3 ரூபத்தை அடைய தொடங்கித்தான். சாத்விகம்னும் ராஜசம்னும் தாமசம்னு 3 விதமாக ஆச்சுன்னால் அதான் வைகாரிக்கான்னு சொல்கிறாளே. வைகாரிக்கானா சாத்விக குணம், தைஜசம்னா ராஜச குணம், தாமச குணம், இப்படி 3 ஆச்சு. இந்த அகங்காரத்தினுடைய அகங்காரங்கிறது அகந்தத்துவங்கிறது அகங்காரங்கிறது 3ஆக போச்சு. அதில் ஒன்றும் திரவிய சக்தியாயும் இன்னொன்றும் கிரியாசக்தியாயும் இன்னொன்றும் ஞானசக்தியாயும் ஏற்பட்டது. இதுதான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஸ்வரூபிணியை மகான்னு ஒரு நாமா இருக்குது. இப்படி 3 சக்தியே இந்த 3 குணங்கள்லேருந்தும் உண்டாச்சின்னால் திரவியம், கிரியே, ஞானம், இந்த 3 ஏற்பட்டது. இது 3ஐயும் சேர்த்து வச்சு தான் அந்த சிருஷ்டிங்கிறதான ஒன்றை உண்டாக்கியிருக்காள் சுவாமி. அதை சொல்கிறாளிங்க. மஹதஸ்து விகுர்வாணாத் ரஜசத்வோபபிரம்மிதாத் தமः பிரதானஸ்து அபவத் திரவியஜானக்ரியாத்மகः. திரவிய ஞான கிரிய ஆத்மகா, இந்த 3க்கும் இந்த 3 குணம் தேவை. திரவியம்னா மெட்டீரியல், அதுக்கு தான் சத்துவம் தேவை. திரவிய ஞானம் இன்டலெக்ட், ஏன்னா வெறும் மெட்டீரியலை வச்சுன்னு காரியம் இல்லை, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும், அதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும், ஞானம். அதுதான் அடுத்தது ரஜஸு. அப்புறம் கிரியாத்மகா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒர்க்கு வேணும். யூ ஹேவ் டு டூ சம் ஒர்க் ஆன் தேட். அதுக்கு கிரியாசக்தி. அதுக்கு தான் இந்த 3வது குணம் தமோ குணம். இது 3ஐயும் படைச்சிருக்காள் சுவாமி. ஒரே நிர்குணனான அவர்கிட்டேருந்து 3 குணங்கள் உண்டாக்கி அந்த 3 குணங்களையும் உபயோகம் பண்ணி இந்த 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டிக்கிறாருங்கிறதாக உபதேசம் பண்ணாள் நாரதருக்கு. சோஹங்கார இதி புரோக்தோ விகுர்வன் சமபூத்ரிதா. அந்த அகங்காரங்கிறது 3ஆக போச்சுன்னாள். வைகாரிக தைஜசைஷ தாமசேதி யத்பிதா. இந்த வைகாரிகான்னா அதான் சத்வகுணம், தைஜசகான்னா ரஜோகுணம், தாமசா தமோகுணம். இது இப்படி 3ஆக பிரிஞ்சுது. திரவியசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இதி பிரபோ. இந்த 3லேருந்து தான் இந்த 3 விஷயங்கள் உண்டாச்சு. திரவியம், கிரியே, ஞானம். தமசாதபி பூதாதேஹே விகுர்வாணாதபூன்னபஹ தஸ்ய மாத்ரா குணசப்தஹ லிங்கம் யத் திரஷ்டுதிருஷ்யயோஹ நபசோத விகுர்வாணாத் அபூத் ஸ்பர்ஷகுணோ நிலஹ பரான்வயாச்சப்தவான்ச்ச பிராண ஓஜஹ சகோபலம். அந்த தாமச குணத்திலேருந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு அதுலேருந்து நபஹா ஆகாசம் உண்டாச்சுன்னாள். தஸ்ய மாத்ரா குணசப்தா லிங்கம் யத்ரஷ்டு திருஷ்யயோஹோ. எது பார்க்கக்கூடியது, எது பார்க்கப்பட்டது, இது 2ம் ஏற்பட்டு தான். அதன் பிறகு அதிலேருந்து என்ன ஆச்சுனால் நபசோதவி குர்வானாத் அபூத் ஸ்பர்ஷகுணோ நிலஹா. அந்த ஆகாசத்துலேருந்து மாறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு அதுலேருந்து
அனிலஹா காற்று ஏற்பட்டது. ஸ்பர்ஷத்தை குணமாக பொருந்திய காற்று ஏற்பட்டதுனால் பரான்வயாத் சப்தவான்ஷ பிராணவோஜஸ்ஸகோபலம் வாயோரபி விகுர்வாணாத் காலகர்மஸ்வபாவதா. அந்த காற்றை ஒரு ஹேத்துவாக வச்சுருந்து என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டதுனால் அந்த காற்றை வச்சுருந்து பிராணன் தேக தாரணத்துக்கு வேண்டிய பிராணன் என்றது உண்டாச்சு. ஓஜஸ்ங்கிறதான இந்திரிய பலத்துக்குள்ளான விஷயங்கள் உண்டாச்சு. சகஸுங்கிறதான மனோபலத்துக்கு வேண்டியதெல்லாம் உண்டாச்சுன்னாள். இப்படி காற்றுலேருந்து இது மூணு உண்டாச்சுன்னாள். பரான்வயாத் சப்தமான்ஷ பிராண ஓஜஹா சகோபலம் வாயோரபி விகுர்வாணாத் காலகர்மஸ்வபாவதः உதபத்யத தேஜோ வை ரூபவத் ஸ்பர்ஷசப்தவத். இந்த ஆகாசம் வாயு இது ரெண்டையும் சேர்த்து ஸ்பர்ஷம் சப்தங்கிறதான தேஜஸ் உண்டாச்சுன்னால் அடுத்தாப்புல வாயோரபி விகுர்வாணாத் காலகர்மஸ்வபாவதः உதபத்யத தேஜோ வை ரூபவத் ஸ்பர்ஷசப்தவத் தேஜசஸ்து விகுர்வாணாத் ஆசீதம்போ ரசாத்மகம் ரூபவத் ஸ்பர்சவச்சாம்போ கோஷவச்ச பரான்வயாத். வாயுலேருந்து ரசாத்மகனான அம்பசுனா வாட்டர், அதுலேருந்து வாட்டர் உண்டாச்சு தான். இப்படி ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆச்சுனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிருஷ்டியில் சேஞ்ச் ஆகி எல்லா விதமான படைப்புகளும் எப்படி உண்டாச்சுங்கிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாளிங்க. உதபத்யத தேஜோ வை ரூபவத் ஸ்பர்ஷசப்தவத் தேஜசஸ்து விகுர்வாணாத். எந்த தேஜஸ்னா பிரகாசம், அப்படி ஏற்பட்ட அந்த அதுலேருந்து வாயுலேருந்து அந்த தேஜஸ்லேருந்து ஜலம் உண்டாச்சுன்னால் அந்த ரசாத்மகமான ஜலம் உண்டாச்சு. ரூபவத் ஸ்பர்ஷவச்சாம்போ கோஷவச்ச பரான்வயாத் விசேஷஸ்து விகுர்வாணாத் அம்பசோ கந்தவானபூத். கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த அம்பஸ் இருக்கே தண்ணி தீர்த்தம் அதுலேருந்து கொஞ்சம் கந்தம் ஏற்பட்டது. கந்தம்னா வாசனை, அது விசேஷமான கந்தம் ஏற்பட்டது. அந்த கந்தம்ங்கிறது பூமிக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த பூமியினுடைய கேரக்டரிஸ்டான கந்தம் ஏற்பட்டது, பூமி ஏற்பட்டதுன்னாள். இப்படி ஒன்று ஒன்றா ஏற்பட்டதுங்கிறதாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னாள். பூமியானது எப்படி உண்டாச்சு? ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் இதெல்லாம் சேர்த்து இருக்கிற பூமி உண்டாச்சுன்னாள். ரூபவத் ஸ்பர்ஷவச்சாம்போ கோஷவச்ச பரான்வயாத் விசேஷஸ்து விகுர்வாணாத் அம்பசோ கந்தவானபூத் பரான்வயாத் ரசஸ்பர்ஷ சப்தரூபகுணான்விதः வைகாரிகான் மனோஜக்ஞே தேவா வைகாரிகாதச திக்வாதார்க்க பிரச்சேதோஷ்வி வன்னீந்திரோபேந்திரமித்ரகாக. ஒன்று ஒன்றா சொன்னாள். சாத்விக அகங்க தத்துவத்திலேருந்து மனசு, அந்த மனசுக்கு அதிஷ்டான தேவத்தை சந்திரன், அது உண்டாச்சு. அப்புறம் ஸ்ரோத்திரம் காது, துவக்குன்னா மேலே தொடர ஸ்பர்ஷம், சக்ஷுஷு கண்ணு, ஜிஹ்வானா நாக்கு, கிராணம் மூக்கால் நோந்து பார்க்குற இந்திரியம். இப்படி இந்த ஞானேந்திரியங்கள்லாம் உண்டாகி அதுக்கு அதிஷ்டாதாக்களான திக்கு, வாத்தம், அர்க்கம், பிரச்சேதஸ், அஸ்வினி தேவதைகள் இந்த இவாள்லாம் உண்டானாள். அதற்கு பிறகு இந்த கர்மேந்திரியங்கள் வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தானம் இப்படி 5 கர்மேந்திரியங்கள் இருக்கே. அதுக்கு அதிஷ்டான தேவதைகள் சில பேர் இருக்காள். வன்னி, இந்திரன், உபேந்திரன், மித்ரன், பிரஜாபதி. இந்த தேவதைகள் அப்படி இந்த 10 தேவதைகள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இப்படி 10 தேவதைகள் உண்டானால் நாள். வைகாரிகான் மனோஜக்ஞே தேவா வைகாரிகா தச திக்வாதார்க்க பிரச்சேதோஷ்வி
वह्नीन्द्रोपेन्द्रमित्रकाः तैजसा तु विकुर्वाणात् इन्द्रियाणि दशाभवन् ज्ञानशक्तिः क्रियाशक्तिः बुद्धिः प्राणश्च तैजसौ श्रोत्रं त्वक् घ्राणदृग्जिह्वा वाग्दोर्मेढ्रा अङ्घ्रिपायवः यदैते असङ्गता भावाः भूतेन्द्रियमनोगुणाः यदायतन निर्माणे न शेकुः பிரம்மவித்தமா. இந்த பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மனசு, அவளுடைய அந்த ஒன்னொன்னுடைய குணங்கள், இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாதனமாக இருந்தது. ஆனால் பகவானுடைய அனுகிரகத்தினால இவைகளெல்லாம் கலந்து அதெல்லாம் சேர்ந்து சமஷ்டியாகி ஒன்றாக ஆகி ஒரு சரீரத்தை, ஒரு அண்டத்தை படைச்சிதான். அண்டம்னா எக், ஒரு பெரிய அண்டம், அதுதான் பிரம்மாண்டம்னு சொல்கிறோமே, அந்த அண்டம் அதை படைச்சிதான். அதை சொன்னாள் அடுத்தாப்பில். எதைத்தே அசங்கதா பாவாः பூதேந்திரிய மனோகுணாः யதாயதன நிர்மாணே நசேகுஹு பிரம்மவித்தமா. அவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்றதுக்கு முடியாமல் இருந்தது. அப்படி முடியாமல் இருந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலாம் சுவாமி. ததா சம்ஹத்ய சான்யோன்யம் பகவத் சக்தி சோதிதாக, பகவானுடைய சக்தியினால் சோதிதாக ஊக்குவிக்கப்பட்டு, சோதித்தாகனா ஊக்குவிக்கப்பட்டு இந்த குணங்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. சதசத்வம் உபாதாய சோபயம் சஸ்ருஜுஹு ஹி அதஹ வருஷபூக சஹசிராந்தே ததண்டம் உதகேஷயம். வருஷபூக சஹசிராந்தே நாள் 1000 வருஷங்களுக்கு பிறகு, 1000 வருஷங்களுடைய முடிவில் பிரளய ஜலத்தில் அச்சேதனமான அந்த அண்டம், காலம், கர்மம், ஸ்வபாவம் ஆக இந்த மூணுக்கும் அதிஷ்டாதானமான வரும், சர்வத்தையும் ஜீவனுள்ளதாக செய்கின்றவருமான அந்த பகவான் பரமாத்மா அவருடைய பிரவேசத்தினால அந்த அண்டத்தை, ஜீவன் இல்லாத சைத்தன்யம் இல்லாத அந்த அண்டம் இருக்கே, அதை ஜீவிக்க பண்ணாலாம். கால கர்ம ஸ்வபாவஸ்தோ ஜீவோ ஜீவம் அஜீவயத் சஏவ புருஷஸ்தஸ்மாத் அண்டம் நிர்பித்ய நிர்கதா. பிரம்மாண்டமான பெரிய அண்டம் எக் இருக்கே, அதை நிர்பித்தியனால் அதை பிளந்துண்டு ஒரு விராட் புருஷன் உற்பத்தியானானாம். ஆயிரக்கணக்கான தொடைகள், ஆயிரக்கணக்கான பாதங்கள், ஆயிரக்கணக்கான கைகள், கண்கள், தலைகள், முகம், இப்படி உள்ள ஒரு விராட் புருஷன் அந்த அண்டத்திலேருந்து வெளிவந்தார்னார். இதைத்தான் மகாபுருஷன், விராட் புருஷன்கிறதா புருஷ சூக்தத்தில் சொல்கிறோமே, அந்த புருஷன் உண்டானான்கிறாள். கால கர்ம ஸ்வபாவஸ்தோ ஜீவோ அஜீவமஜீவயத் சஏவ புருஷஸ்தஸ்மாத் அண்டம் நிர்பித்ய நிர்கதா. இதை நம்ம அத்தியனம் பண்ணுவோம், இது மட்டும் அத்தியனம் பண்ணுவோம். தஸ்யாபி திரஷ்டுரீஷஸ்ய தஸ்யாபி திரஷ்டுரீஷஸ்ய தஸ்யாபி திரஷ்டுரீஷஸ்ய கூடஸ்தஸ்யாகிலாத்மனः 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 சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் ஈக்ஷயைவாபிச்சோதிதः 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 சத்வம் ரஜஸ்தமைதி சத்வம் ரஜஸ்தமைதி சத்வம் ரஜஸ்தமைதி நிர்குணஸ்ய குணாஸ்த்ரயः நிர்குணஸ்ய குணாஸ்த்ரயः நிர்குணஸ்ய குணாஸ்த்ரயः நிர்குணஸ்ய குணாஸ்த்ரயः ஸ்திதிசர்கநிரோதேஷு ஸ்திதிசர்கநிரோதேஷு
स्थितिसर्गनिरोधेषु गृहीता मायया विभोः गृहीता मायया विभोः गृहीता मायया विभोः कार्यकारणकर्तृत्वे 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 द्रव्यज्ञानक्रियाश्रयाः 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 बध्नन्ति नित्यदा मुक्तं बध्नन्ति नित्यदा मुक्तं बध्नन्ति नित्यदा मुक्तं मायिनं पुरुषं गुणाः मायिनं पुरुषं गुणाः मायिनं पुरुषं गुणाः स एष भगवान् लिङ्गैः स एष भगवान् लिङ्गैः स एष भगवान् लिङ्गैः त्रिभिरेतैः अधोक्षजः त्रिभिरेतैरधोक्षजः त्रिभिरेतैरधोक्षजः स्वलक्षितगतिर्ब्रह्मन्ने 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 सर्वेषां मम चेश्वरः सर्वेषां मम चेश्वरः सर्वेषां मम चेश्वरः कालं कर्म स्वभावञ्च कालं कर्म स्वभावञ्च कालं कर्म स्वभावञ्च मायेषु मायया स्वया मायेषु मायया स्वया मायेषु मायया स्वया आत्मन् यदृच्छया प्राप्तम् आत्मन् यदृच्छया प्राप्तम् आत्मन् यदृच्छया प्राप्तम् विबुभूषुरुपाददे 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 कालात् गुणव्यतिकरः कालात् गुणव्यतिकरः कालात् गुणव्यतिकरः परिणामस्वभावतः 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 कर्मणो जन्ममहतः कर्मणो जन्ममहतः कर्मणो जन्ममहतः पुरुषाधिष्ठितादभूत् 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 महतस्तु विकुर्वाणात् महतस्तु विकुर्वाणात् महतस्तु विकुर्वाणात् रजःसत्त्वोपबृंहितात् 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 तमः प्रधानस्तु अभवत् तमः प्रधानस्त्वभवत् तमः प्रधानस्त्वभवत् द्रव्यज्ञानक्रियात्मकः 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 सोऽहङ्कार इति प्रोक्तः सोऽहङ्कार इति प्रोक्तः सोऽहङ्कार इति प्रोक्तः विकुर्वन् समभूत्त्रिधा विकुर्वन् समभूत्त्रिधा विकुर्वन् समभूत्त्रिधा वैहिकारिकस्तैजसश्च 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 तामसश्चेति यद्भिदा तामसश्चेति यद्भिदा तामसश्चेति यद्भिदा द्रव्यशक्तिः क्रियाशक्तिः द्रव्यशक्तिः क्रियाशक्तिः द्रव्यशक्तिः क्रियाशक्तिः ज्ञानशक्तिरिति प्रभो ज्ञानशक्तिरिति प्रभो ज्ञानशक्तिरिति प्रभो तामसादपि भूतादेः तामसादपि भूतादेः तामसादपि भूतादेः
विकुर्वाणादभून्नभः विकुर्वाणादभून्नरः विकुर्वाणादभून्नभः तस्य मात्रा गुणशब्दः तस्य मात्रा गुणशब्दः तस्य मात्रा गुणशब्दः लिङ्गं यद्द्रष्टृदृश्ययोः लिङ्गं यद्द्रष्टृदृश्ययोः लिङ्गं यद्द्रष्टृदृश्ययोः नभसोऽथ विकुर्वाणात् नभसोऽथ विकुर्वाणात् नभसोऽथ विकुर्वाणात् अभूत् स्पर्शगुणो अनिलः अभूत् स्पर्शगुणो अनिलः अभूत् स्पर्शगुणो अनिलः परान्वयाच्छब्दवांश्च 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 प्राण ओजः सहोबलं प्राण ओजः सहोबलं प्राण ओजः सहोबलं वायोरपि विकुर्वाणात् वायोरपि विकुर्वाणात् वायोरपि विकुर्वाणात् कालकर्मस्वभावतः 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 उदपद्यत तेजो वै उदपद्यत तेजो वै उदपद्यत तेजो वै रूपवत् स्पर्शशब्दवत् रूपवत् स्पर्शशब्दवत् रूपवत् स्पर्शशब्दवत् तेजसस्तु विकुर्वाणात् तेजसस्तु विकुर्वाणात् तेजसस्तु विकुर्वाणात् आसीदम्भो रसात्मकम् आसीदम्भो रसात्मकम् आसीदम्भो रसात्मकम् रूपवत् स्पर्शवच्चाम्भोः रूपवत् स्पर्शवच्चाम्भोः रूपवत् स्पर्शवच्चाम्भः घोषवच्च परान्वयात् घोषवच्च परान्वयात् घोषवच्च परान्वयात् विशेषस्तु विकुर्वाणात् विशेषस्तु विकुर्वाणात् विशेषस्तु विकुर्वाणात् अम्भसो गन्धवानभूत् अम्भसो गन्धवानभूत् अम्भसो गन्धवानभूत् परान्वयान् रसस्पर्श परान्वयात् रसस्पर्श परान्वयात् रसस्पर्श शब्दरूपगुणान्वितः 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 वैकारिकान् मनोजज्ञे वैकारिकान् मनोजज्ञे वैकारिकान् मनोजज्ञे देवा वैकारिकादश देवा वैकारिकादश देवा वैकारिकादश दिग्वातार्कप्रचेतोष्वि 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 वह्नीन्द्रोपेन्द्रमित्रकाः 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 तेजसात्तु विकुर्वाणात् तेजसात्तु विकुर्वाणात् तेजसात्तु विकुर्वाणात् इन्द्रियाणि दशाभवन् इन्द्रियाणि दशाभवन् इन्द्रियाणि दशाभवन् ज्ञानशक्तिक्रियाशक्तिः ज्ञानशक्तिक्रियाशक्तिः ज्ञानशक्तिः क्रियाशक्तिः बुद्धिः प्राणश्च तैजसौ बुद्धिः प्राणश्च तैजसौ बुद्धिः प्राणश्च तैजसौ श्रोत्रं त्वघ्राणदृग्जिह्वा श्रोत्रं त्वघ्राणदृग्जिह्वा श्रोत्रं त्वघ्राणदृग्जिह्वा वाग्दोर्मेढ्राङ्घ्रिपायवः वाग्दोर्मेढ्राङ्घ्रिपायवः वाग्दोर्मेढ्राङ्घ्रिपायवः
यदैते असङ्गता भावाः यदैते असङ्गता भावाः यदैते सङ्गता भावाः भूतेन्द्रियमनोगुणाः 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 यदायतननिर्माणे यदायतननिर्माणे न शेकुर्ब्रह्मवित्तमा न शेकुर्ब्रह्मवित्तमा न शेकुः ब्रह्मवित्तमा तदा संहत्य चान्योन्यं भगवच्छक्तिचोदिताः तदा संहत्य चान्योन्यं भगवच्छक्तिचोदिताः भगवच्छक्तिचोदिताः सदसत्त्वम् उपादाय चोभयं ससृजुर्ह्यदः वर्षपूगसहस्रान्ते तदण्डम् उदकेशयम् कालकर्म स्वभावस्थः जीवोज्जीवम् अजीवयत् स एव पुरुषस्तस्मात् अण्डं निर्भिद्य निर्गतः இப்படி பிரம்மா நாரதருக்கு சொன்னாள். எப்படி ஒரு பெரிய அண்டம், ஒரு எக், ஒரு முட்டை ஒன்று பெருசாக தோணித்து, அந்த முட்டை எப்படி தோணித்துங்கிறதுக்காக முன்னாடி சொன்னால் ஒன்றுலேருந்து ஒன்று முதல்ல குணத்துலேருந்து ஆரம்பித்து எந்த நிர்குணமான சுரூபமான சுவாமி 3 குணங்களை படித்து அந்த 3 குணங்கள்லேருந்தும் என்னென்னலாம் தோணித்துங்கிறதா சொன்னாள். அப்படி ஸ்லைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவல்யூஷன் ஆகி அண்டமாகி அந்த அண்டத்துக்குள்ளே ஜீவனை உண்டாக்கி அந்த ஜீவனை படைத்த அண்டம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு உடஞ்சி அதுலேருந்து விராட் புருஷனான சுவாமி விராட் புருஷன் உண்டானான்ங்கிறதாக சொன்னாள். அப்போது விராட் புருஷனை வர்ணிக்க போகிறாள். அந்த விராட் புருஷனுடைய ரூபத்தையும் அங்கே என்னென்ன இருந்துங்கிறத சொல்ல போகிறாள். அடுத்தாப்பில் சஹஸ்ரோர்பங்க்ரிபாக்வக்ஷः சஹஸ்ரானனசீர்ஷவான் யஸ்யேகாவயவைத்லோகான் கல்பயந்தி மனீஷிணः. ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான கைகள், கால்கள், இப்படி உள்ள ஒரு விராட் புருஷன் அந்த அண்டத்துலேருந்து முட்டை வெடித்து அதுலேருந்து வந்தான் நாள். அதை வர்ணிக்கிறாள் இங்கே. யஸ்யேகாவயவைர்லோகான் கல்பயந்தி மனீஷிணः கர்த்யாதிபிரக அதா சப்தோர்த்வம் ஜகநாதிபிஹி. மொத்தம் 14 லோகங்கள், 7 லோகங்கள் மேலே, பூராதி 7 லோகங்கள் கற்பிக்கிறாள். இப்படி கட்டி முதலான அவயவங்கள்லேருந்து கீழே இருக்கப்பட்ட அத்தலம் முதலான 7 லோகங்கள் இப்படிலாம் உண்டாச்சின்னாள். மொத்தம் 14 லோகங்கள் உண்டாச்சாம். புருஷஸ்ய முகம் பிரம்ம க்ஷத்ரம் யத்தே ஏதஸ்ய பாஹவஹ ஊர்வேத்வைஷ்யோ பகவதः பத்பியாம் சூத்ரோப்யஜாயதா. பகவானுடைய முகத்திலேருந்து பிரம்மகுலம், பிராமண குலம் உண்டாச்சு. பகவானுடைய கைகள்லேருந்து க்ஷத்ரம் ஏதஸ்ய பாகவஹ க்ஷாத்திரகுலம் க்ஷத்ரியாள் உண்டானாள். வைஷ்யாள் தொடையிலேருந்து உண்டானாள். கால்கள்லேருந்து சூத்ராள் உண்டானாள்ன்ட்டு புருஷ சூக்தத்தில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதையே இங்கே சொல்கிறாள்.
இந்த விராட் புருஷன்லேருந்து உண்டானான் நாள். பூர்லோகா கல்பித பத்பியாம் புவர்லோகோஸ்யநாபிதா. பூலோகம் கால்கள்லேருந்து உண்டாச்சு, புவர்லோகம் நாபியிலேருந்து உண்டாச்சு, தொப்புள்லேருந்து புவர்லோகம் உண்டாச்சான். கிருதாஸ்வர்லோக உரசா மகர்லோகோ மகாத்மனா. மார்புலேருந்து ஸ்வர்கலோகம் உண்டாச்சாம். உரசா ஹிருதயத்திலேருந்து ஸ்வர்கலோகம், உரசா மார்புலேருந்து மகர்லோகம் உண்டாச்சுன்னாள். கிரீவாயாம் ஜனலோகோஸ்ய, கழுத்துலேருந்து ஜனோலோகம் உண்டாச்சு. தபோலோகஸ்தனத்வயாத்து, பகவானுடைய 2 ஸ்தனங்கள்லேருந்தும் தபோலோகம் உண்டாச்சுன்னாள். மூர்தபிஹி சத்யலோகஸ்து, இந்த விராட் புருஷனுடைய தலையிலேருந்து சத்தியலோகம் உண்டாச்சு. பிரம்மலோக சனாதனஹா, இந்த பிரம்மலோகம் தலையிலேருந்து உண்டாச்சுன்னாள். தற்கட்டியாம் சாத்தலம் கிருப்தம், பகவானுடைய கட்டி, அடித்தொடைக்கு பேர் கட்டின்னு பேர். இந்த கட்டியிலேருந்து அடித்தொடையிலேருந்து அதலலோகம். கிருப்தம் தற்கட்டியாம் சாத்தலம் கிருப்தம் உருபியாம் விதலம் விபோஹோ, தொடையிலேருந்து விதலலோகம். ஜானுபியாம் சுதலம் சுத்தம், ஜானு முழங்கால்லேருந்து சுதலலோகம் ஏற்பட்டது. ஜங்காபியாம் து தலாதலம், தலாதலலோகம் ஜங்கேலேருந்து ஏற்பட்டது. மகாதலம் து குல்பாயாம், குதிக்கால், குல்பம்னா குதிக்கால், குதிக்கால்லேருந்து மகாதலலோகம் ஏற்பட்டுதாம். மகாதலம் மகாதலம் து குல்பாபியாம் பிரபதாபியாம் ரசாதலம். பிரபதம்னா பாதாகிரம், பிரபதம் பாதத்தினுடைய மேலே இருக்கப்பட்ட நுனிபாகம், மேல் பாகம் இருக்கே, அதுக்கு பிரபதம்னு பேர். அதுலேருந்து ரசாதல லோகம் ஏற்பட்டுதாம். பாதாளம் பாததலத இதிலோகமய புமானு, பாதாள லோகம் சுவாமியினுடைய அடிக்கால்லேருந்து ஏற்பட்டது நாள். பாதாளம் பாததலத இதிலோகமய புமானு. பூர்லோக கல்பித பத்பியாம், கால்கள்லேருந்து பூலோகம் ஏற்பட்டது நாள். பத்பியாம் புவர்லோகோஸ்ய நாபிதா, சுவாமியினுடைய நாபியிலேருந்து புவர்லோகம் ஏற்பட்டது. ஸ்வர்லோக கல்பிதோ மூர்த்னா இதிவா லோக கல்பனா, ஸ்வர்கலோகம் தலையிலேருந்து ஏற்பட்டதுன்ட்டு இப்போ இவ்வாறாக லோகங்களை கல்பனை பண்ணிக்கலாம்ங்கிறதா சொன்னால், மனசில் கல்பனை பண்ணிக்கலாம் இந்த விராட் புருஷனுடைய ரூபத்திலேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இந்த அத்தியாயத்தில் பிரம்மா விராட் புருஷ வர்ணனை எப்படி உண்டாச்சு, சுவாமி எப்படி முதல் 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 இந்த சிருஷ்டி ஏற்பட்டதுங்கிறத இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே द्वितीयस्कन्धे पंचमोऽध्यायः श्रीहरये नमः. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் நம்ம. सहस्रोर्वङ्घ्रिबाह्वक्षः 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 सहस्राननशीर्षवान् 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 यस्येहावयवैर्लोकान् 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 कल्पयन्ति मनीषिणः कल्पयन्ति मनीषिणः कल्पयन्ति मनीषिणः कट्यादिभिरधः सप्त कट्यादिभिरधः सप्त कट्यादिभिरधः सप्त सप्तोर्ध्वं जघनादिभिः सप्तोर्ध्वं जघनादिभिः सप्तोर्ध्वं जघनादिभिः पुरुषस्य मुखं ब्रह्मा पुरुषस्य मुखं ब्रह्मा पुरुषस्य मुखं ब्रह्म क्षत्रं एतस्य बाहवः क्षत्रं एतस्य बाहवः क्षत्रं एतस्य बाहवः उहुर्वोर्वैश्यो भगवतः
ऊर्वोर्वैश्यो भगवतः ऊर्वोर्वैश्यो भगवतः पद्भ्यां शूद्रो व्यजायते पद्भ्यां शूद्रो व्यजायते पद्भ्यां शूद्रो व्यजायते भूर्लोकः कल्पितः पद्भ्यां भूर्लोकः कल्पितः पद्भ्यां भूर्लोकः कल्पितः पद्भ्यां भुवर्लोकोऽस्य नाभितः भुवर्लोकोऽस्य नाभितः भुवर्लोकोऽस्य नाभितः हृदा स्वर्लोक उरसा हृदा स्वर्लोक उरसा हृदा स्वर्लोक उरसा महर्लोको महात्मनः महर्लोको महात्मनः महर्लोको महात्मनः ग्रीवायां जनलोकोऽस्य ग्रीवायां जनलोकोऽस्य ग्रीवायां जनलोकोऽस्य तपोलोकस्तनद्वयात् तपोलोकः स्तनद्वयात् तपोलोकस्तनद्वयात् मूर्धभिः सत्यलोकस्तु मूर्धभिः सत्यलोकस्तु मूर्धभिः सत्यलोकस्तु ब्रह्मलोकः सनातनः ब्रह्मलोकः सनातनः ब्रह्मलोकः सनातनः तत्कट्यां चातलं क्लिप्तं तत्कट्यां चातलं क्लिप्तं तत्कट्यां चातलं क्लिप्तम् ऊरुभ्यां वितलं विभोः ऊरुभ्यां वितलं विभोः ऊरुभ्यां वितलं विभोः जानुभ्यां सुतलं शुद्धं जानुभ्यां सुतलं शुद्धं जानुभ्यां सुतलं शुद्धं जङ्घाभ्यां तु तलातलं जङ्घाभ्यां तु तलातलं जङ्घाभ्यां तु तलातलं महातलं तु गुल्फाभ्यां महातलं तु गुल्फाभ्यां महातलं तु गुल्फाभ्यां प्रपदाभ्यां रसातलं प्रपदाभ्यां रसातलं प्रपदाभ्यां रसातलं पातालं पादतलत पातालं पादतलत पातालं पादतलत इति लोकमयः पुमान् इति लोकमयः पुमान् इति लोकमयः पुमान् भूर्लोकः कल्पितः पद्भ्यां भूर्लोकः कल्पितः पद्भ्यां भूर्लोकः कल्पितः पद्भ्यां भुवर्लोकोऽस्य नाभितः भुवर्लोकोऽस्य नाभितः भुवर्लोकोऽस्य नाभितः स्वर्लोकः कल्पितो मूर्ध्ना स्वर्लोकः कल्पितो मूर्ध्ना स्वर्लोकः कल्पितो मूर्ध्ना इति वा लोककल्पना इति वा लोककल्पना इति वा लोककल्पना श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे जनननिरूपणं नाम पंचमोऽध्यायः श्रीहरये நமः. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன். अथ श्रीमद्भागवते द्वितीयस्कन्धे पंचमोऽध्यायः श्रीहरये नमः. नारद उवाच देवदेव नमस्तेऽस्तु भूतभावनपूर्वज तद्विजानीहि यज्ञानम् आत्मतत्त्वनिदर्शनम् यद्रूपं यदधिष्ठानं यतः सृष्टम् इदं प्रभो यत्संस्थं यत्परं यच्च तत्तत्त्वं वद तत्त्वतः सर्वं एतद्भवान् वेद भूतभव्यभवत्प्रभुः करामलकवद्विश्वं विज्ञानावसितं तव यद्विज्ञानो यदाधारो यत्परस्त्वं यदात्मकः एकसृजसि भूतानि भूतैरेवात्ममायया आत्मन् भावयसे तानि
न पराभावयन् स्वयम् आत्मशक्तिमवष्टभ्य ऊर्णनाभिरिवाक्लमः नाहं वेद परं यस्मिन् नापरं न समं विभो नामरूपगुणैर्भाव्यं सदसत्किञ्चिदन्यतः स भवान् अचरद्घोरं यत्तपस्सु समाहितः तेन खेदयसेनस्त्वं पराशङ्कां च यच्छसि एतन्मे पृच्छतः सर्वं सर्वज्ञसकलेश्वर विजानीहि यथैवेदम् अहं बुद्धे अनुशासितः ब्रह्मोवाच सम्यक् कारुणिकस्येदं वत्सते विचिकित्सितं यदहं चोदितः सौम्य भगवद्वीर्यदर्शने नानृतं तव तच्चापि यथा मां प्रब्रवीषि भोः अविज्ञाय परं मत्त एतावत् त्वं यतो हि मे येन स्वरोचिषा विश्वं रोचितं रोचयाम्यहं यथार्को अग्निर्यथा सोमो यथर्क्षग्रहतारकाः तस्मै नमो भगवते वासुदेवाय धीमहि यन्मायया दुर्जयया मां वदन्ति जगद्गुरुं विलज्यमानया यस्य स्थातुम् ईक्षापथे मुया विमोहिता विकथन्ते ममाहम् इति दुर्धियः द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च वासुदेवात् परो ब्रह्मन् न चान्यो अर्थो अस्ति तत्त्वतः नारायण परा वेदाः देवा नारायणाङ्गजाः नारायण परा लोकाः नारायण परा मखाः नारायण परो योगो नारायण परं तपः नारायण परं ज्ञानं नारायण परा गतिः तस्यापि द्रष्टुरीशस्य कूटस्थस्याखिलात्मनः सृज्यं सृजामि सृष्टोऽहम् ईक्षयैवाभिचोदितः सत्त्वं रजस्तम इति निर्गुणस्य गुणास्त्रयः स्थितिसर्गनिरोधेषु गृहीता मायया विभोः कार्यकारणकर्तृत्वे द्रव्यज्ञानक्रियाश्रयाः बध्नन्ति नित्यदा मुक्तं माहिनं पुरुषं गुणाः स एष भगवान् लिङ्गैः त्रिभिरेतैः अधोक्षजः स्वलक्षितगतिर्ब्रह्मन् सर्वेषां मम चेश्वरः कालं कर्म स्वभावं च मायेषु मायया स्वया आत्मन् यदृच्छया प्राप्तं विबुभूषुरुपाददे कालात् गुणं व्यतिकरः परिणामस्वभावतः कर्मणो जन्म महतः पुरुषाधिष्ठितादभूत् महतस्तु विकुर्वाणात् रजः सत्त्वोपबृंहितात् तमः प्रधानत्वभवत् द्रव्यज्ञानक्रियात्मकः सोऽहङ्कार इति प्रोक्तः विकुर्वन् समभूत्त्रिधा वैकारिकस्तैजसश्च तामसश्चेति यद्भिदा द्रव्यशक्ति क्रियाशक्तिः ज्ञानशक्तिरिति प्रभो तामसादपि भूतादेः विकुर्वाणादभून्नभः तस्य मात्रा गुणः शब्दो लिङ्गं यद्द्रष्टृदृश्ययोः नभसो अथ विकुर्वाणात् अभूत् स्पर्शगुणोऽनिलः परान्वयाच्छब्दवांश्च प्राणवोजःसहो बलम् वायोरपि विकुर्वाणात् कालकर्म स्वभावतः उदपद्यत तेजो वै रूपवत् स्पर्शशब्दवत् तेजसस्तु विकुर्वाणात् आसीदम्भोरसात्मकम् रूपवत् स्पर्शवच्चाम्भः
घोषवच्च परान्वयात् विशेषस्तु विकुर्वाणात् अम्भसो गन्धवानभूत् परान्वयात् रसस्पर्शः शब्दरूपगुणान्वितः वैकारिकान् मनोजज्ञे देवा वैकारिकादश दिग्वातार्कप्रचेतोष्वी वह्नीन्द्रोपेन्द्रमित्रकाः तेजसा तु विकुर्वाणात् इन्द्रियाणि दशाभवन् ज्ञानशक्तिः क्रियाशक्तिः बुद्धिः प्राणश्च तैजसौ श्रोत्रं त्वघ्राणदृग्जिह्वा वाग्दोर्मेढ्राङ्घ्रिपायवः यदैते असङ्गता भावाः भूतेन्द्रियमनोगुणाः यदायतननिर्माणे न शेकुः ब्रह्मवित्तमा तदा संहत्य चान्योन्यं भगवच्छक्तिचोदिताः सदसत्त्वम् उपादाय चोभयं ससृजुः ह्यदः वर्षपूगसहस्रान्ते सदण्डम् उदकेशयं कालकर्मस्वभावस्थः जीवोज्जीवम् अजीवयत् स एव पुरुषस्तस्मात् अण्डं निर्भिद्य निर्गतः सहस्रोर्वङ्घ्रिबाह्वक्षः सहस्राननशीर्षवान् यस्येहावयवैर्लोकान् कल्पयन्ति मनीषिणः कट्यादिभिरधः सप्त सप्तोर्ध्वं जघनादिभिः पुरुषस्य मुखं ब्रह्म क्षत्रम् एतस्य बाहवः ऊर्वोर्वैश्यो भगवतः पद्भ्यां शूद्रो व्यजायते भूर्लोकः कल्पितः पद्भ्यां भुवर्लोकोऽस्य नाभितः हृदा स्वर्लोकौरसा महर्लोको महात्मनः ग्रीवायां जनलोकोऽस्य तपोलोकस्तनद्वयात् मूर्धभिः सत्यलोकस्तु ब्रह्मलोकः सनातनः तत्कट्यां चातलं क्लिप्तम् उरुभ्यां वितलं विभोः जानुभ्यां सुतलं शुद्धं जङ्घाभ्यां तु तलातलं महातलं तु गुल्फाभ्यां प्रपदाभ्यां रसातलं पातालं पादतलत इति लोकमयः पुमान् भूर्लोकः कल्पितः पद्भ्यां भुवर्लोकोऽस्य नाभितः स्वर्लोकः कल्पितो मूर्ध्ना इति वा लोककल्पना। ओम श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे जनननिरूपणं नाम पञ्चमोऽध्यायः। श्रीहरये नमः। ఇది సమాపన శ్లోకంతోడ ముడిచుకో. స్వస్తి ప్రజాభ్యః పరిపాలయంతాం న్యాయ్యేన మార్గేణ మహిం మహిషాః గోబ్రాహ్మణేభ్యः శుభమస్తు నిత్యం లోకాः సమస్తాः సుఖినో భవంతు. కాలే వర్షతు పర్జన్యः పృథివీ సస్యశాలినీ దేశోऽयं క్షోభరహితः బ్రాహ్మణాः సంతు నిర్భయాः. మంగళం యాదవేంద్రాయ महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने
श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.